பசுமை குடில் அமைச்சு வெள்ளரி சாகுபடி ஒரு 1 ஏக்கர்ல பண்ணிட்டு இருக்கோம் சார். 2 ஏக்கர் செண்டுமல்லி போட்டிருக்கிறோம். தோட்டக்கலைத்துறையிலேருந்து அதிகாரிகள்லாம் வந்து பார்த்தாங்க. எங்களுக்கு மானியம் கொடுத்துருக்குறாங்க சார். அதாவது 8,90,000 ரூபாய் இந்த வெள்ளரிக்காக கொடுத்துருக்குறாங்க சார். குளம் மீன் குட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீன் குட்டை, ஒரு ஏக்கரில் மீன் குட்டை வச்சுருக்குறோம் சார். மாமரம் ஒரு 250 மாமரம், ஒரு 500 தென்னை மரம், 200 எலுமிச்சை மரம் எல்லாமே இருக்குது சார். பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வேலை வாய்ப்புங்கிறது ஒரு 20 பேருக்கு கொடுக்குறோம். 10லேருந்து 20 பேர் வரைக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இது எங்களோட நோக்கம் என்னன்னா, ஒரு மாதிரி பண்ணையாக இதை உருவாக்கி இந்த மாவட்டத்தில் ஒரு மாதிரி பண்ணையாக, சிறந்த மாதிரி பண்ணையாக உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கமாக இருக்குது. வயல்கள் தோறும் பசுமை குடில்கள். வெறும் 4 மாதங்கள்ல 12லிருந்து 15 லட்சம் ரூபாய் லாபத்தை ஈட்டுறாங்க. நெல் விளையும் வயல்ல வைரம் மாதிரியான பழங்களை விவசாயம் செய்யும் டெல்டா விவசாயிகள். நஷ்டம் விவசாயத்துல ஏற்படாது அப்படின்றத செஞ்சு காட்டியிருக்காங்க. பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள்ல நெல்லையே முதன்மை பயிரா பயிரிட்டு விவசாயம் செஞ்சுட்டு வராங்க. ஆனா சில காலநிலை மாற்றங்களால, தண்ணீர் பற்றாக்குறையாலையும், முறையான விலைக்கு நெற்பயிர்கள் விலை போகாததாலையும் விவசாயிகள் கடும் நஷ்டத்தை இதுல சந்திச்சுட்டு வரதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் நெல் பயிரிடாத போது மாற்றா வேறு சில காய்கறிகள், பழங்களையும் பயிரிட்டு விவசாயம் செஞ்சுட்டு வராங்க இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள். அந்த வகையில மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பக்கத்துல உமையால்பதி அப்படின்ற கிராமத்துல விநாயகம் மற்றும் அவருடைய மகள் மணிமொழி ஆகியோர் இணைந்து பசுமை குடில் அமைச்சு இதுல அட்வான்ஸ்டு டெக்னாலஜிகளை பயன்படுத்தி வெள்ளரி சாகுபடி செஞ்சுட்டு வராங்க. சுமார் 2000 சதுர மீட்டர் பரப்பளவுல 5000 விதைகளை பயன்படுத்தி இவங்க வெள்ளரி சாகுபடியில ஈடுபட்டு வராங்க. 4 மாதங்கள்ல வெள்ளரி விளைந்து அது விற்பனைக்கு வந்துருதா. இதன் மூலமா 12லிருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் இவங்களுக்கு கிடைக்கிறதா சொல்லப்படுது. அதே போல பல ஊர்களுக்கு இவங்க ஏற்றுமதியும் செஞ்சுட்டு வராங்க. மலை பகுதிகளில் அதிகமா விளையக்கூடிய வெள்ளரிய டெல்டா வயல்லையுமே சாகுபடி பண்ணலாம் அப்படின்னு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சு காட்டி மற்ற விவசாயிகளுக்கும் எடுத்துக்காட்டா இவங்க இருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.